பெண் குயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பெண் குயின் எப்படி ட்ரெண்ட் ஆச்சு, அது எங்கடா இருந்துச்சு, யார் சாமி நீ எப்படி அப்படி ஃபயராக இருக்க, எங்கடா போகிற அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கதை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு, அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அந்த மாதிரி தெரியாதவங்களுக்காண்டி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருவோமே அதை பற்றி. ஸோ இந்த பெண் குயின்றது எங்கே இருக்குன்னா அண்டார்டிகாவில் இருக்குங்க. அண்டார்டிகாவில் இருக்கிற பெண் குயின் எதுக்கு இப்போ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா சொல்கிறேன் கேளுங்க. அந்த அண்டார்டிகாவில் இருக்கிற பெண் குயினை ஒருத்தர் என்ன பண்ண போகிறாரு, வீடியோ எடுக்க போகிறார். அந்த பெண் குயினை மட்டும் எடுக்கணுட்டு போல அந்த அண்டார்டிகாவில் இருக்கிற கிரியேச்சர்ஸோட லைஃப் அது எல்லாத்தையும் வீடியோகிராஃபி எடுத்து அதை ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா பண்ணலான்னு நினச்சி பண்ணுறாரு. அப்போதான் நம்ம கண்ணில் நம்ம ஹீரோ மாட்டிருக்காது. யார் நம்ம ஹீரோ? பெண் குயின். ஸோ இந்த பெண் குயின் எல்லாமே என்ன பண்ணணும்னா கேங்காக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பெண் குயினும் இன்னொரு பெண் குயினை ஃபாலோ பண்ணிகிட்டே போகும். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கையில் எல்லாருமே ஒரு சைட் போகிறாங்க, நம்ம ஹீரோ மட்டும் நிற்கிறார். அப்படி மூவ் ஆகிட்டே போகிறாங்க எல்லாருமே. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இப்படி திரும்பி அங்கே இருக்கிற மவுண்டெயினை பார்க்குறாரு. இவர் அந்த மவுண்டெயினுக்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு. அது எதுக்காண்டி ஏன்ட்டு அவருக்கு தான் தெரியும். ஸோ அவர் யாருக்காண்டியுமே வெயிட் பண்ணலை, யாருமே கூட வருவாங்கன்ட்டு நினைக்கல. எனக்கு அங்கே தெரிகிற மவுண்டெயினுக்கு போகணுன்னு ஆசை, நான் அங்கே போகிறேன், நீங்கள் வாங்க வரல, அது உங்கள் இஷ்டங்க, நான் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடலை. ஹீரோ சார் என்ன பண்ணுறாரு, நேராக மவுண்டெயினை பார்த்து போயிட்டுருக்காருங்க. இதுதான் கதை. ஸோ இந்த ஒவ்வொருத்தவங்களும் பார்க்குறவங்க, நம்ம ஆடியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன், அதாவது அவங்கவுங்க எண்ணங்கள், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட தாட் அந்த பெண் குயினை பற்றி சொல்கிறது தான் இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாரோட தாட்மே என்ன இருக்குன்னா, பாருங்க அந்த பெண் குயின் யாருக்காண்டியுமே இருக்காமல் தன்னோட ட்ரீமு, அதுக்கு அங்கே அது என்ன, அங்கே அதோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம் நினச்சிருந்துருக்கலாம், இல்லை அந்த மவுண்டெயினில் ஏறி பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்திருக்கலாம், இல்லை இந்த கேங்கோட சண்டையாக இருந்திருக்கலாம், அதனால இது கோச்சுக்கிட்டு தனியாக நான் போகிறேன்னு போயிருந்துருக்கலாம். ஸோ அப்போ கேப்பில் இந்த ரெண்டுத்துக்கும் கேப்பில் ஒரே ஒரு பெண் குயின் நிற்கும். அது இதோட ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். அது யோசிக்குது, ஒரு செகண்ட் யோசிக்குது. அப்போ இந்த பெண் குயின் நம்ம ஹீரோ இங்கே, அவரும் இங்கே தான் இருக்காரு, அதோட ஃப்ரெண்டும் இங்கே தான் இருக்குது. அப்போது அவர் வெயிட் பண்ணுறார், சரி இந்த ஃப்ரெண்டு நம்ம கூட வருவாங்க, சரி நம்ம சேர்ந்து போயிடலான்னு பார்க்க அந்த ஃப்ரெண்டும் என்ன பண்ணிடுறாரு, மூவ் பண்ணி அந்த கேங்கோட கூட்டமாக போயிடுறாரு. இவர் அப்பயும் மனசை விடலைங்க, நான் யாரையும் நம்பலை, நான் எனக்கு பிடிச்ச மவுண்டெயினுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போகிறார். அங்கே போகிறாங்கன்னா அங்கே போனால் இதுக்கு லைஃப் இருக்கும் இல்லைன்றது செகண்டரி. ஆனால் அது நினச்ச விஷயத்தை லைஃப்பில் பண்ணணும். யார் கூட வந்தாலும் சரி, கூட வரலைனாலும் சரி, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்ட்டு பண்ணுது பார்த்தீங்களா, அதாங்க இன்ஸ்பிரேஷனாக இருக்குது எல்லாத்துக்குமே. யார் கூட வந்தாலும் கூட வரலைனாலும் ஏன் ட்ரீம் என்னன்றதை நம்ம பார்த்து மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு பெண் குயின் எப்படி அதுக்கு பிடிச்ச மவுண்டெயினை நோக்கி போயிட்டுருக்கு, ஹியூமன் நம்ம ஏன் இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்ற தாட் தான் எல்லாத்துக்குமே வந்திருக்கு. இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு தெரியுமாங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருக்காங்க. 2007 எடுத்த வீடியோ 2026 ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. சரி 2026 தான் எல்லாருமே இப்படி என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்காங்க போல. ஒரு பெண் குயின் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கோம் போல. ஓகே, பெண் குயின் பண்ணதை நம்ம அட்வைஸாக எடுத்துக்கிறோமோ, இதை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். எல்லாருமே இதை பற்றி வீடியோவை போட்டு பேக்ரவுண்டில் மியூசிக்கை போட்டு அவங்க தாட்ஸை சொல்லி கோட்ஸை சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ ட்ரெண்டிங்கில் கரண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வால்பேப்பரை வைக்கிறாங்க, இல்லை பெண் குயினையும் அவங்க ஃபோட்டோயும் வச்சு நான் தானே அந்த பெண் குயின், நானும் இப்படி தாண்டா என் லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எவனுமே எனக்கு கூட இல்லைடா, நானாக ஓடிட்டு இருக்கேன்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதாங்க பெண் குயின் கதை. நீங்கள் உங்கள் பெண் குயின் மாதிரி நீங்கள் தனியாக உங்கள் லைஃப்பில் பிடிச்சதை பண்ண போகிறீங்களா, இல்லை கூட்டத்தோட கூட்டமாக என்ன தான் பண்ணுறாங்களோ அதையும் நம்ம பண்ணிட்டு போயிடுவோமான்னு பண்ண போகிறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.